வணக்கம். மலையாள மாணவர் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட சரவணன். ஏற்கனவே மகர ராசிக்கு பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்க. இப்போ மகர ராசிக்கு பார்ட் 2 சனி பயிற்சி பலனால பாருங்க. சனி பகவானை பொறுத்தவரை இப்போ 7 சனி மகர ராசிக்கு முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மகர ராசியை பொறுத்தவரை அப்படி நினைக்காதீங்க. நான் அனுபவத்தில் கண்ட சில விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனி பகவான் யாருன்னு தெரியும். மகர ராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்காரு. இவர் யார் யாருக்கு நன்மை செய்தாரோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கடைசி காலத்தில் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்து தான் தீர்வார். இந்த வேலை விஷயமாவோ இல்லை பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியமோ அல்லது பொருளாதாரத்திலேயோ இல்லை உயிர் பயத்தை காமிப்பார். வயதானவர்களுக்கெல்லாம் சில உயிர் பயத்தை காமிப்பார். இப்போதான் காலில் யாருக்காவது அடிபடும். அதனால இப்போ கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு வண்டி வாகனத்துல போறவங்க ரொம்ப கவனமா மகர ராசிக்காரங்க இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே வேகமா நன்மை செஞ்சவர் மகர ராசிக்கு மட்டும்தான். அதனால மகர ராசிக்காரங்க யாருமே அதை மறுக்கவே முடியாது. சில பேர் ரியல் எஸ்டேட்ல சம்பாதிச்சிங்க, சில பேர் தன்னோட தொழிலேயே நிறைய வருமானத்தை பார்த்து வீடு வாங்கினீங்க, சில பேர் நகை நட்டு ஆபரணங்கள் எல்லாம் வாங்கினீங்க. இதெல்லாம் உண்மை, எல்லாருமே யாரும் மறுக்க முடியாது. சில பேருக்கு காதல் திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்து ஆண் வாரிசுலாம் பிறந்துச்சு. அதனால மேலும் மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலத்தை தான் சனி பகவான் கொடுத்தாரு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. சில பேர்களுக்கு மட்டும்தான் ஜாதக ரீதியா ஒண்ணுமே கொடுக்காம இருந்திருப்பாரு. ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலத்தை கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அது எந்த வித மாற்றம் இல்லை. பணத்துக்காக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு பணம் கொடுப்பாரு, வீடுக்காக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கொடுப்பாரு. எல்லா வித வசதிய வாய்ப்புகளையும் மகர ராசிக்காரங்க அனுபவிக்காம கடைசி அவங்க சாதிச்சே தீருவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சுக்கிரனோட அம்சம் உள்ளவங்க. அது எப்படியும் அவங்களுக்கு தேவையானதை அவங்க அடைஞ்சே தீருவாங்க. அதனால மகர ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் வீட்டுல பெண் குழந்தைகள் அதிகமா இருப்பாங்க. அதனால பெண் குழந்தைகள் இருந்தாலே அந்த வீடு சுபிட்சம் அடைஞ்சிடும். அதனால சுக்கிரனோட அம்சம் அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் தான் இனிமே வர காலம். அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இப்போ பெண்கள் ஒரு 30 வயசு வரைக்கும் உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். கொஞ்சம் வண்டி வாகனத்தை போகும்போது ரொம்ப கவனமா போக வேண்டிய காலகட்டம். அதை நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமே ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா மகர ராசிக்கு நான் சொன்ன விஷயங்கள் நான் அனுபவபூர்வமா பார்த்ததுனால சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். அதனால கவனமா இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் சிறப்பான விஷயங்கள் பேசுறேன். வழிபாடுகளை பத்தி